நம்ம பையன் ரூம் மேட்ச் கூப்பிடறானேன்னு நானும் போய் 2 VSK எடுத்து அவன் என்ன பாக்குறதுக்குள்ள டப்பு டிப்புன்னு முடிச்சு விட்டுருவேன். அடுத்த ரவுண்ட் என்ட்ரிலேயே ஒரு அடியை போட்டு அடுத்த அடிய அவன் லாபிக்கே போய் கொடுத்துருவேன். அவன் என்ன நினைச்சானோ தெரியல. அடுத்த 2 ரவுண்டும் ஒன் டாப் கன் எடுத்து என்ன அடிச்சு 2க்கு 2 ஈக்குவல் பண்ணிட்டான். இதை பார்த்து கடுப்பானா டபுள் பார்ரல் எடுத்துட்டு போய் ஒன் டாப்னு டப்பு டிப்புன்னு மொத்தம் 5 அடி அடிச்சு கடைசியில் அவனை சுவிட்சில் வச்சிருப்பேன். அடுத்த ரவுண்ட் அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்தப்போ திடீர்னு அவன் குறுக்க வரவும் நானும் ஒரு அடியை போட்டு ஒரு குளோவால போட்டு திருப்பி பாக்குறதுக்குள்ள அவன் என்ன முடிச்சே விட்டுருவான். தம்பிக்கு ஒன் டாப் அக்யூரசிலாம் பயங்கரமா இருக்கு போல. அடுத்த ரவுண்டும் என்ன அவன் பார்த்தோன்னே அடிச்சிருவான். இதை இவ்வளவு நேரம் ஸ்பெக்கில பார்த்துட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்டு விக்கி அந்த மேட்ச் தோத்துறோம்னே நினைச்சிட்டாரு போல. ஆனா பாக்குற அவருக்கு தெரியல இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு. அதே மாதிரி நான் பாக்குறதுக்கு முன்னாடியே தம்பி என்ன அடிக்க வருவாரு. ஆனா உட்கார்ந்த இடத்துலயே பட்டுன்னு ஒரு அடி. கடைசி ரவுண்டு அதே மாதிரி VSK எடுத்து லாங் ரேஞ்சில ஒரு அடியை போட்டிருப்பேன். ஒரு மெடியை மட்டும் சுத்திட்டு தம்பி நேரா வருவாப்புல மறுபடியும் ஒரு 123 கொடுத்துட்டு